ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆன்மீக வழிகாட்டி. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏகாதசி விரதம் பூர்த்தி அடைய துவாதசி என்று செய்ய வேண்டியது என்ன? வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். வைகுண்ட ஏகாதசி என்று பலருமே விரதம் இருந்து கண் விழித்து பெருமாளை வழிபாடு செய்வார்கள். இந்த விரதம் என்பது மூன்று நாட்கள் அனுஷ்டிக்க வேண்டியது என்று கூறப்படுகிறது. ஏகாதசிக்கு முதல் நாளே மதிய நேரத்தில் உறங்காமல் இருக்க வேண்டும் என்றும், ஏகாதசி என்று ஏதாவது ஒரு முறையில் விரதம் இருக்க வேண்டும் என்றும், அன்று இரவு கண் விழித்து துவாதசி என்று மதியம்தான் விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றுமே பலருமே பல விதங்களில் வழிபாடு மேற்கொள்வார்கள். இப்படி வழிபாட்டை செய்வதற்கு முக்கியமான காரணம் பெருமாளின் அருள் வேண்டும் என்பதுதான். அப்படி பெருமாளின் அருள் பெறவும் வைகுண்ட ஏகாதசி விரதத்தின் முழுமையான பலனை பெறுவதற்கு துவாதசி என்று செய்ய வேண்டிய சில முக்கியமான காரியங்கள் பற்றித்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். எந்த ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும், விரத நாளாக இருந்தாலும், அந்த நாளில் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்பது இருக்கிறது. அந்த நாளுக்கு முதல் நாள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் பலரும் கூறி கேள்விப்பட்டிருக்கிறோம். பொதுவான விரதத்திற்கு முதல் நாள் எளிமையான ஆகாரத்தை உண்ண வேண்டும் என்றும், இரவு சுத்தமாக தனி படுக்கையில் படுக்க வேண்டும் என்றும் கூறுவார்கள். அதே போல விரதம் இருக்கக்கூடிய அந்த நாளில் காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே தலைக்கு குளித்துவிட்டு எந்த தெய்வத்தை நினைத்து விரதம் இருக்கிறோமோ அந்த தெய்வத்திற்கு தீபம் ஏற்றி வைத்து விரதம் இருக்க ஆரம்பிக்க வேண்டும் என்றும், மேலும் அன்றைய தினத்தில் அந்த தெய்வத்தின் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது என்பதும் முக்கியமான விஷயமாக சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் மாலை நேரத்தில் அந்த விரதத்தை பூர்த்தி செய்யும் வகையில் அந்த தெய்வத்திற்கு பூஜைகள் செய்து நெய்வேத்தியம் வைத்து விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என கூறுவோம். இவை அனைத்தும் பொதுவாக அனைத்து விரதங்களுக்குமே கடைபிடிக்க வேண்டியது. வைகுண்ட ஏகாதசி என்றும் இதே வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்றாலும், இதோடு சற்று கூடுதலாக ஏகாதசிக்கு மறுநாளான துவாதசி என்று 2 முக்கியமான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். அந்த வழிமுறையை நாம் பின்பற்றினோம் என்றால் வைகுண்ட ஏகாதசியின் பலனை நம்மால் முழுமையாக அடைய முடியும். மேலும் பெருமாளின் அருளையும் பரிபூரணமாக பெற முடியும். வைகுண்ட ஏகாதசி என்று விரதத்தை பூர்த்தி செய்த பிறகு மறுநாள் துவாதசி என்று அருகில் இருக்கக்கூடிய செடிகள் விற்கும் இடத்திற்கு சென்று ஒரு துளசி செடியை வாங்கி வந்து வீட்டில் வைக்க வேண்டும். அந்த துளசி செடிக்கு தினமும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு தீபத்தையாவது ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இப்படி நாம் துளசி செடியை வாங்கி வைத்து வழிபாடு செய்தோம் என்றால் பெருமாளின் அருளை நம்மால் பரிபூரணமாக பெற முடியும். அதே போல ஏகாதசிக்கு மறுநாளான துவாதசி அன்று அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பசுமாட்டிற்கு தங்களால் இயன்ற உணவுப் பொருட்களை தானமாக கொடுக்க வேண்டும். மேலும் இவ்வாறு கொடுத்து முடித்த பிறகு பசுமாட்டில் மகாலட்சுமி தாயார் வீற்றிருக்கக்கூடிய இடத்தை நம்முடைய 2 கைகளாலும் தொட்டு வணங்க வேண்டும். ஒருவேளை நம்மால் தானம் தர முடியவில்லை என்றால் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுமாட்டிற்கு உணவு தருவதற்குரிய செலவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். விரதம் இருப்பதோடு முடிந்துவிட்டது என்று நினைக்காமல் விரதம் இருந்த மறுநாள் இந்த 2 எளிமையான காரியங்களை செய்பவர்களுக்கு பெருமாளின் அருள் கண்டிப்பான முறையில் கிடைப்பதோடு ஏகாதசி விரதத்தின் பலனும் முழுமையாக கிடைக்கும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.